விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் பல விஐபிகள் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். இவர் இந்த பணத்தை பலருக்கு கடனாக கொடுத்திருந்தார். இதில் நிதி இழப்பு ஏற்பட்ட அவர் திவாலானவராக அறிவிக்கப்பட்டார். பின்னர் அவர் மரணமும் அடைந்துவிட்டார். இவரது சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து அர்ஜுன்லால் சுந்தராசிடம் கடன் வாங்கியவர்களிடமிருந்து அந்த தொகையை வசூலிக்க நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. இந்த வகையில் அர்ஜுன்லால் சுந்தராசிடம் ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஞானவேல் ராஜா, ஈஸ்வரன் ஆகியோர் கடந்த 2013ஆம் ஆண்டு 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை ஞானவேல் ராஜாவும் ஈஸ்வரனும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இதையடுத்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஞானவேல் ராஜா, ஈஸ்வரன் ஆகியோரை திவாலானவர்களாக அறிவிக்க கோரி சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் தொகைக்கு 2013ஆம் ஆண்டு முதல் 18% வட்டியுடன் வழக்கறிஞர் கட்டணம் என்று சேர்த்து சுமார் 26 கோடியே 34 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் இந்த தொகையை வழங்காத இவர்களை திவாலானவர்களாக அறிவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சி.வி. கார்த்திகேயன் அமர்வு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் தங்கலான் படத்தை வெளியிடும் முன்பாக, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் அதன் பின் படத்தை வெளியிட்டுக் கொள்ளலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல அடுத்த படமான கங்குவா படத்தை வெளியிடும் முன்பு 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் பணம் டெபாசிட் செய்தது குறித்து பட வெளியீட்டுக்கு முன் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து அதனை ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கின் விசாரணையும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.